ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 181. இந்த பகுதியில் 188வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 20வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 20. மகேஷ்வாசோ மகி பர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிஹி அனிருத்த சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிஹி. 188வது திருநாமம். ஓம் சுரானந்தாய நமக. உபதேசத்தால் தேவர்களை மகிழ்விப்பவர் என்று இதற்கு பொருள். சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனசுஜாதர் ஆகிய 4 முனிவர்களும் பிரம்மாவின் மனத்திலிருந்து தோன்றியவர்கள், அதாவது மானசீக புத்திரர்கள் என்று சொல்வார்கள். இவர்கள் 4 குள்ளமான தோற்றத்துடன் இருப்பார்கள். மூர்த்தி சிறியதாயினும் கீர்த்தி பெரிது என்பதற்கு ஏற்ப மிக சிறந்த ஞானிகளாக விளங்கினார்கள். அந்த 4 சகோதரர்களும் ஒரு முறை தங்கள் தந்தையான பிரம்மாவிடம் சென்று பக்தி யோகத்தை பற்றி நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு பிரம்மா, பக்தி யோகத்தை பற்றி நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். மனிதனின் மனம் ஏன் உலகியல் சிற்றின்பங்களையே நாடுகிறது? பேரின்பம் ஆகிய இறை அனுபவத்தில் ஏன் மக்களுக்கு நாட்டம் வருவதில்லை? முக்தியடைய விரும்புபவன் இந்த சிற்றின்பங்களில் உள்ள ஆசையை அறுப்பதற்கு என்ன வழி என்று கேட்டார்கள் அந்த முனிவர்கள். மகன்களே, நீங்கள் கேட்ட கேள்வி சரிதான், ஆனால் இதற்கான பதில் எனக்கு தெரியவில்லையே என்று சொன்னார் பிரம்மா. தந்தையே, என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் திருமாலின் உந்தி தாமரையிலிருந்து நேராக தோன்றியவர், உலகை எல்லாம் படைப்பவர். உங்களுக்கே விடை தெரியாதா? மகன்களுக்கு எழும் சந்தேகங்களை தீர்க்க வேண்டியது ஒரு தந்தையின் கடமை அல்லவா என்று கேட்டார்கள் சனத்குமார முனிவர்கள். என்ன செய்வது மகன்களே, என் மனத்தையே என்னால் அடக்க முடியவில்லை. அப்படி இருக்க மனத்தை அடக்க என்ன வழி என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னார் பிரம்மா. அப்படியென்றால் எங்கள் கேள்விக்கு யார்தான் பதில் அளிப்பார் என்று கேட்டார்கள் பிரம்மாவின் புத்திரர்கள். அனைத்துலகுக்கும் தந்தையாக விளங்கும் திருமால் ஒருவரால் தான் இதற்கு விடையளிக்க முடியும். ஞானம் தரும் குருவும், பசியில் உணவளிப்பவரும், ஆபத்தில் காப்பவரும் தந்தைக்கு சமம் என்பார்கள். இப்போது என் தந்தையாகிய திருமாலை வந்து அடியனுக்கு ஞானமும் தந்து நம் அறிவு பசியையும் போக்கி ஆபத்திலிருந்து காக்க வேண்டும் என்று சொன்ன பிரம்மா எம்பெருமானிடம் மனதார பிரார்த்தனை செய்தார். அதனால் அப்போதே திருமாலே அன்னப்பறவை வடிவில் அவர்களுக்கு காட்சியளித்தார். வடமொழியில் ஹம்சம் என்றால் அன்னப்பறவை என்று பொருள். அன்னப்பறவை வடிவில் திருமால் தோன்றியதால் இந்த அவதாரம் ஹம்சாவதாரம் என்று போற்றப்படுகிறது. அவர் வந்தவுடன் முனிவர்களுக்கு எழுந்த ஐயத்தை அன்னத்தின் வடிவில் உள்ள திருமாலிடம் விண்ணப்பித்தார் பிரம்மா. அதற்கு திருமால், மனத்தை அடக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் இந்த உடல் அல்ல, அதற்குள் இருக்கும் ஜீவாத்மா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமே உடல் என்று தவறாக எண்ணுவதால் தான் உடலை சார்ந்த பொருட்களின் மேல் நமக்கு பற்று உண்டாகிறது. மேலும் ஜீவாத்மாவின் உண்மையான ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவாத்மா சுதந்திரமானவன் அல்ல, இறைவனுக்கே ஆட்பட்டவன், இறைவனை விட்டு தனித்திருக்க முடியாதவன் என்பதை நாம் உணர வேண்டும். இறைவனை தவிர பிற விஷயங்களில் நாட்டம் கொள்வது ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்திற்கு ஏற்றதல்ல என்பதையும் உணர வேண்டும். இந்த ஞானத்தை மெல்ல மெல்ல வளர்த்தோமேயானால் நமது மனம் சிற்றின்பங்களில் நாட்டம் கொள்ளாமல் இறைவனின் மீது பக்தி செலுத்த தொடங்கும் என்று கூறினார். இந்த எண்ணத்துடன் பக்தி யோகம் செய்து இதை விடாமல் என்னையே தியானிப்பவன் என்னை வந்து அடைவான் என்று கூறினார் திருமால். இப்படி
திருமால் கூறிய விளக்கங்களை கேட்டு தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ந்தார்கள். நீ முந்தைய யுகத்தில் உபதேசித்த இந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் மறந்து துன்பக்கடலில் வாடி வந்தோம். இப்போது மீண்டும் இவற்றை எமக்கு உபதேசம் செய்து நாங்கள் இழந்த ஞானத்தை மீட்டு தந்து விட்டாய் என்று சொல்லி தேவர்களும் முனிவர்களும் திருமாலுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். இதை திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் 30வது பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா? மின்னு மாமலை தவளும் மேகவண்ணா விண்ணவர் தம் பெருமானே அருளாயென்று அன்னமாய் முனிவரோடமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை மண்ணு மாமணி மாட மங்கை வேந்தன் மானவேர் பரகாலன் கலியன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே என்று பாடியுள்ளார். இந்த பாடலின் 2வது அடியை மட்டும் நாம் பார்க்கலாம் இங்கே. அந்த 2வது அடியில் என்ன சொல்லியிருக்கிறார்? அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை என்கிறார். அதாவது முனிவர்களும் தேவர்களும் போற்றும்படி அன்னமாய் அவதரித்து அருமையான வேதங்களை உபதேசித்த பரமாத்மனே என்று சொல்கிறார் 2வது அடியில். இவ்வாறாக அன்னப்பறவை வடிவில் வந்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேத சாரத்தை சொன்னார். சுர என்றால் தேவர்கள் என்று நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். அன்னப்பறவை வடிவில் வந்து வேதத்தின் சாரத்தை விளக்கி தேவர்களுக்கு ஆனந்தம் தந்தமையால் சுர பிளஸ் ஆனந்த சுரானந்த என்று அழைக்கப்படுகிறார். இந்த 188வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நாம் இழந்தவற்றை எல்லாம் விரைவில் திரும்ப கிடைக்கும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்தது 189வது திருநாமம். ஓம் கோவிந்தாய நமக. கோவிந்தா நாமத்தின் பொருள் நமக்கு தெரியும். அகஸ்திய முனிவர் என்ன சொல்கிறார் அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.